போகிற உலகத்திலே மாறாத வார்த்தையை நான் அறிக்கை செய்வதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இரண்டு கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் என்ற ஒரு வார்த்தையிலே ஆரம்பிக்கப்படுகின்றது. சேர்ந்து சொல்வோம், கிறிஸ்துவுக்குள். சத்தம் பத்தல, ரொம்ப வீக்கா தான் இருக்கு. வெளியே இருக்கிற சத்தம் கேட்கல. வாயை திறந்து ஒட்டு மொத்தமா அத்தனை பேரும் சேர்ந்து சொல்வோம், கிறிஸ்துவுக்குள். மறுபடியும் சொல்வோம், கிறிஸ்துவுக்குள். மறுபடியும் நல்ல சத்தமா, கிறிஸ்துவுக்குள். ஏன் இப்படிலாம் சொல்ல வைக்கிறாரு இவரு, நாங்கன்னா குழந்தையா அப்படின்னு கேட்காதீங்க. நீங்க எந்த அளவுக்கு சொல்றீங்களோ அந்த அளவுக்கு உள்ள போய் அது அப்படியே பதிய ஆரம்பிக்கிறது. நீங்க சர்ச்சுக்கு வந்தீங்க, எவர் ஒருவர் மூலமாகவும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டீங்க, தியானிச்சிங்க, ஆண்டவரை நம்புனீங்க, விசுவாசிச்சிங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டீர்கள். ஆமென் சொல்றவங்க கரம் உயர்த்தி கவனியுங்கள். ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அத்தனை பேரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா? நீங்க இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். மறந்துடவே கூடாது. இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டதனால இப்ப நான் என்ற அந்த நிலைமை மாறி கிறிஸ்து என்ற நிலைமைக்குள்ளாக நான் வந்து விட்டேன். இப்ப பாருங்க, எல்லாரும் ட்ரெஸ் தரிச்சுக்கிட்டு இருக்கோம், ஒரு உடையை நாம் அணிந்து கொண்டிருக்கிறோம். இப்ப நம்ம எல்லாருக்கும் மாம்ச சரீரம் இருக்கு. ஆனா இந்த மாம்ச சரீரத்தை யாராலும் பார்க்க முடியல. ஏன்? இந்த மாம்ச சரீரம் என்ற இந்த உடலுக்கு மேலே ஒரு உடை இருக்கிறது. இந்த உடலுக்கு மேல ஒரு உடை இருக்கிறதுனால நான் ஒரு சட்டை போட்டுட்டு இருக்கேன். இந்த சட்டை நான் இல்லை, நான் அந்த சட்டைக்குள்ள இருக்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? மாம்சத்தில் எப்படி நான் சட்டைக்குள் இருக்கின்றனோ அதே போல உள்ளான நிலையிலே ஆவியிலே நான் இயேசுவுக்குள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் உங்க ட்ரெஸ்ஸை பாருங்களேன். எங்க உங்க ட்ரெஸ்ஸை நீங்க பாருங்களேன். நீங்க அதுதானா? அது ஒரு ட்ரெஸ், அது ஒரு துணி, அவ்வளவுதான். இப்போ சட்டைக்குள் அப்படின்னா யாரு? இந்த சட்டைக்குள் நான் யாரு? நான். அதே போலதான் கிறிஸ்துவுக்குள் என்றால் நீங்களும் நானும். மாம்சத்துல சட்டைக்குள்ள நானு, ஆவியில கிறிஸ்துவுக்குள்ளும் நானு. மாம்ச பிரகாரமாக, எழுத்தின் பிரகாரமாக இந்த உடலுக்கு, இந்த உடைக்குள்ளாக நான் இருக்கிறது போல ஆவியின் நிலையிலே, உள்ளான மனுஷனிலே, உள்ளான நிலையிலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சிந்தை வரணும். இந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வரணும். என்ன சிந்தை, என்ன என்னன்னா, இந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே நான் இருக்கிற மாதிரி என் உள்ள, என் ஆவியின் மனிதனில் நான் இயேசுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அதான் கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் எங்கேயும் வராது. கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தை சுவிசேஷ புஸ்தகத்திலையும் வராது. கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தை என்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் இரத்தத்தை சிந்தினார் என்ற சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ஞானஸ்தான சத்தியத்தின் ஊடாக எத்தனை பேர் பிரவேசித்தார்களோ அதன் பிறகுதான் கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தையை நிருபங்களிலே இடம்பெற்றது. அப்போ இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டபடியினால் என் உள்ளான நிலையில எப்படி நான் உடல்ல ஒரு உடையோடு இருக்கிறேனோ என் உள்ளான நிலையில நான் இயேசுவோடு கூடவே இருக்கிறேன். இது நான் மறந்து விடவே கூடாது. இதுதான் கிறிஸ்துவுக்குள் என்ற உன்னதமான ஒரு அனுபவம். ஆதாம் பாவம் செய்து கீழ்ப்படியாமைக்குள் போன உடனே அவர் ஒரு ட்ரெஸ் ரெடி பண்றாரு. அவர் ஒரு ட்ரெஸ் ரெடி பண்றாரு. சூப்பரான ஒரு ட்ரெஸ் ரெடி பண்றாரு. ஆதாமும் ஏவாளும் சேர்ந்து நமக்கு ஒரு ட்ரெஸ் வேணும் ரெடி பண்றாங்க. என்ன ட்ரெஸ்?
அத்தி இலைகள். யோசித்து பாருங்க. அவங்க ஆயத்தம் பண்ண ட்ரெஸ்ஸை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவங்க ஏற்படுத்தின ஒரு உடையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. கொஞ்ச நேரத்தில் உதிர்ந்து போகக்கூடிய ஒரு ஆடை அது. கொஞ்ச நேரத்தில் காய்ந்து போகக்கூடிய ஒரு ஆடை இது. கொஞ்ச நேரத்தில் கொட்டி போகக்கூடிய ஒரு ஆடை இது. கொஞ்ச நேரத்தில் மீண்டுமாக மாம்ச உடல் வெளிப்படக்கூடிய தெரியக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய தரமே இல்லாத ஒரு ஆடை இது. அப்போ ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே தன்னை மூடிக்கொள்ள, தன்னை பாதுகாத்துக் கொள்ள, அவனை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அறியாதவனா இருக்கிறார். இப்ப ஆண்டவர் என்ன திரும்ப பண்றாரு? ஏம்பா, உன்னை பாதுகாத்துக்க, உன் நிர்வாணத்தை மூட மறைக்க உனக்கே திராணி இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் இறங்கி வரார். அவர் இறங்கி வந்து மனிதனுக்காக ஒரு மிருகத்தை அடிக்கிறார். அந்த மிருகம் ரத்தம் சிந்தப்படுகிறது. அந்த மிருகத்தின் தோலை உரித்து மனிதனுடைய தோலை தேவன் மூடுகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் இது ஆதாம் ஏவாளுடைய முயற்சியா, ஆண்டவருடைய முயற்சியா? தெய்வத்தினுடைய முயற்சி. அதே போலத்தான் அன்றைக்கு ஆதாம் ஏவாளுக்கு எப்படி தேவனுடைய முயற்சியினால் ஒரு ஆடை வந்ததோ, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவாதி தேவனுடைய தெய்வீக முயற்சியினால், கிறிஸ்து என்ற ஒரு ஆடையினால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் வந்துவிட்டோம். இது நம்முடைய முயற்சி அல்ல, தேவாதி தேவனுடைய பெரிய தெய்வீகமான ஒரு முயற்சி. அதனால்தான் நான் கிறிஸ்துவுக்குள் என்பதில் எனக்கு பெருமையும் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் என்பதனால எனக்கு ஒரு பெரிய ஒரு இது இல்லை. ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய நான் இதுல மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எதை தான் நம்ம மேன்மை பாராட்ட போறேன்? மேல இருக்கிறார் இயேசு, அவரையே நான் மேன்மை பாராட்ட போறேன். பக்தன் சொல்லுகிறார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1:30 வாசிக்க பார்க்கலாம். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதி இருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. வசனம் ரொம்ப அழகா தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. சேர்ந்து சொல்வோம், அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறோம். பிதாவாகிய தேவனை என்ன பண்ணிட்டாரு? நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே கொண்டு வந்து வைத்து விட்டார். அப்ப எத்தனை பேர் சொல்ல முடியும் இது நம்முடைய பெரிய சாதனை அல்ல, நம்முடைய மிகப்பெரிய ஒரு முயற்சியும் அல்ல, அவர் ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு மீட்பு, அவருடைய உன்னதமான செயல். அப்ப அவருடைய உன்னதமான செயலுக்குள்ள நாம் வந்ததுனால இந்த விஷயத்துல நீங்களும் நானும் மேன்மை பாராட்டுவதற்கு நம்ம கிட்ட எதுவுமே இல்லை. வேதம் போதிக்கிறது, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். நம் அத்தனை பேரும் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறோம். இப்ப நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேணும், இந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள நான் இருக்கிற மாதிரி இயேசுக்குள் நான் இருக்கிறேன். அவ்வளவுதான், ஈஸி. ரொம்ப புரிஞ்சு வச்சுக்கோங்க, தெளிவா இருங்க. ரெண்டாவது, இப்ப கிறிஸ்துவுக்குள்ள நான் வந்துட்டதுனால தேவனுக்கு என்னை குறித்து ஒரு நோக்கம் இருக்கு. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கக்கூடிய நம் அத்தனை பேரையும் குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் என்ன? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. கிறிஸ்துவுக்குள்ள நான் வந்துட்டேன், கிறிஸ்துவுக்குள்ள நான் இருக்கிறேன் என்ற சத்தியம் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா வாய்களை திறந்து சொல்லுங்கள், எப்பொழுதும் வெற்றி. வலக்கரம் உயர்த்தி சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் எனக்கு எப்பொழுதும் வெற்றி. சத்தம் போதாது, வலக்கரம் உயர்த்தி, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எனக்கு வெற்றி, கிறிஸ்துவுக்குள் எனக்கு எப்பொழுதும் வெற்றி. மறுபடியும் சத்தத்தை உயர்த்தி, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி. கிறிஸ்தவ வாழ்க்கையா அது சாதாரணமான வாழ்க்கை இல்லை, அநேக உபத்திரவங்கள் வரும். ஒரு முறை ஒரு சகோதரரை சந்தித்து பேசும் பொழுது, ஐயா அவனுக்கு கொஞ்சம் நல்லா சொல்லுங்க ஐயா. யாருன்னா அவருடைய மகனை பற்றி சொல்லுகிறேன், நல்லா கொஞ்சம் சொல்லுங்கய்யா. ஞானஸ்தானம் எடுத்தா கொஞ்சம் கஷ்டம் வரும் சொல்லுங்கய்யா, அதுக்கப்புறமா தான் எல்லாம் சரியாகும்னு சொல்லுங்கய்யா. நான் கொஞ்சம் இறங்க பார்த்தேன், வர மனுஷன் நீயே துரத்தி விட்டுருவ போல இருக்கையா, கெடுக்கிறதுக்கு நீ ஒருத்தனே போதும். ஞானஸ்தானம் வந்த உபத்திரம் வரும் பைபிள் எங்க சொல்லப்பட்டிருக்கு? ஞானஸ்தானம் எடுத்தாலும் உபத்திரம், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஞானஸ்தானம் எடுத்தாலும் உபத்திரம் வரும். ஞானஸ்தானம் எடுக்கலன்னு வராதுன்னு நினைக்கிறீங்களா? எடுத்தாலும் வரும், எடுக்கலனாலும் வரும், ரட்சிக்கப்பட்டாலும் வரும், ரட்சிக்கப்படாவிட்டாலும் வரும், இந்த ஆலயத்துக்கு வந்தாலும் வரும், வரவில்லை என்றாலும் வரும். எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஆலயத்துக்கு போனா வரும், நீங்க ஆலயத்துக்கு வராதீங்க, எக்கு தப்பா சிக்கல்ல சிக்கிப்பீங்க. அல்லேலூயா. நீங்க ஞானஸ்தானத்துக்கும் உங்க உபத்திரத்துக்கோ சம்பந்தம் கிடையாதுங்க. நீங்க எடுத்தாலும் வரும், எடுக்கலனாலும் அவர் தான் சொல்லிட்டு போயிட்டாரு, உலகத்துல இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு, இல்ல நான் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இருக்குன்றதுக்கு ஒரு வெளிப்பாடு தேவை இல்லை.
இருந்தாலும் சொல்லிட்டு போயிருக்கிறார், உலகத்தை ஜெயித்தேன். அதுக்கு தான் சத்தியம் வேணும், அதுக்கு தான் வெளிச்சம் வேணும். அந்த வெளிச்சம் தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நீங்க கிறிஸ்துவுக்குள் வந்ததுனால உங்க வாழ்க்கையிலே எப்பொழுதும் வெற்றி. எப்படிப்பட்ட வெற்றியா? வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. தேவன் நம்முடைய வெற்றியை குறித்து எப்படிப்பட்ட நோக்கம் உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் எப்பொழுதும் வெற்றி அடைவது தெய்வ நோக்கம் அல்ல, நீங்கள் எப்பொழுதும் வெற்றி சிறப்பது தெய்வ நோக்கம். வெற்றி அடைவதற்கும் வெற்றி சிறப்பதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் வெற்றி அடைய விரும்புகிறான். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வெற்றி அடைஞ்சிட்டா அது ஒரு பெரிய, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சாதனை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை குறித்து தேவனுடைய நோக்கம் வெற்றி அடைவதல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வெற்றி சிறப்பது. வெற்றி அடைவதுனா என்ன, வெற்றி சிறப்பதுனா என்ன யோசிக்கலாம். ஒரு +2 மாணவன் எக்ஸாம்ல 200க்கு 70 எடுத்தா 200க்கு 70 எடுத்தார்னா அவர் வெற்றி அடைந்து விட்டார், பாஸ் ஆயிட்டார். அவர் +2ல என்ன ஆயிட்டாரு, பாஸ் ஆயிட்டார். எல்லா சப்ஜெக்ட்லையும் 70 மார்க், அவர் என்ன ஆயிட்டாரு, வெற்றி அடைந்து விட்டார், பாஸ். +2ல அவர் என்ன ஆயிட்டாரு, பாஸ் ஆயிட்டாரு. அவ்வளவுதான், ஓகே. வெற்றி சிறப்புன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்க மார்க்கை பார்க்கறதுக்கு ஸ்கூலுக்கு வரீங்களோ, நெட் சென்டருக்கு போறீங்களோ, எங்கே போறீங்க, பார்க்குறீங்க, பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையும் 200க்கு 200, 200க்கு 200, 200க்கு 200. நீங்க பார்த்துட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள சன் டிவில இருந்து, புதிய தலைமுறையில இருந்து, சன் நியூஸ்ல இருந்து, ஜெயா நியூஸ்ல இருந்து, விஜய் நியூஸ்ல இருந்து, எல்லா டிவி சேனலும் உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று எப்படி +2ல 200க்கு 200 சென்டம் எடுத்தீங்க விஷ் பண்ணி உங்களை பேட்டி கண்டு உங்களை விசாரணை பண்றாங்களே, கரங்களை தட்டி சொல்லுங்க, அதுதான் வெற்றி சிறப்பது. வெற்றி சிறப்பதுதான். நீங்களும் நானும் வெற்றி அடைய வேண்டும் என்று தேவன் விரும்பல, நீங்களும் நானும் வெற்றி சிறக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் நம்புறேன், என் வாழ்க்கையில என் தேவன் என்னை வெற்றி சிறக்க பண்ணுவார். ஏன்னா ஒரே ஒரு தகுதி, நான் கிறிஸ்துவுக்குள்ளா இருப்பதினால். எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுவார், எல்லா விதத்திலும் வெற்றி சிறக்க பண்ணுவார். என் வாழ்க்கை எப்பொழுதும் வெற்றி சிறப்புடன் காணப்படும். இது தேவனுடைய நோக்கம், தேவனுடைய அற்புதமான ஒரு பிளான், தேவனுடைய அற்புதமான ஒரு திட்டம் என்பதை ஒரு நாளும் தேவ பிள்ளைகள் மறந்து விடவே கூடாது. நன்றை கவனிங்கள். நீங்கள் வெற்றி சிறப்பதுதான் அவருடைய நோக்கம் என்றால், உங்களை வெற்றி சிறக்க பண்ணக்கூடிய வல்லமை அவரிடத்தில் உண்டு. நீங்க நல்லா இருப்பதுதான் அவருடைய நோக்கம்னு சொன்னா, உங்களை நல்லா வைத்திருக்கக்கூடிய வல்லமை அவரிடத்தில் உண்டு. நீங்க ஆரோக்கியமா இருப்பதுதான் அவருடைய நோக்கம்னு சொன்னா, உங்களை ஆரோக்கியமாய் வைக்கக்கூடிய வல்லமை அவர்கிட்ட உண்டு. உங்களை உயர்த்தி வைப்பதுதான் அவருடைய நோக்கம்னு சொன்னா, உங்களை உயர்த்தக்கூடிய வல்லமை அவர்கிட்ட உண்டு. உங்களை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதரை பார்க்கலாம் மிக சிறந்த ஸ்தானத்தில் உங்களை வைக்க வேண்டும் என்று அவருடைய நோக்கம் இருக்குமே. ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல கொண்டு வந்து வைப்பதற்கு அவருக்கு வல்லமை உண்டு, அவருக்கு வல்லமை உண்டு. எத்தனை பேர் சொல்றீங்க அவருக்கு வல்லமை இருந்தாலும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விசுவாசிக்கலன்னா ஒன்றும் பேராது. வேத புஸ்தகத்தில் பாருங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், யாரையெல்லாம் ஆண்டவர் சூஸ் பண்ணாரோ அத்தனை பேரும் குப்பையில் இருந்தவங்க தான். ஆனா அவங்களை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருந்தது. என்ன தெரியுமா? கோபுரத்தில் கொண்டு வந்து உயர்த்தணும். அந்த நோக்கத்தை வச்சு அடைச்சாரு. அதை யோசேப்பா இருக்கலாம், தாவீதா இருக்கலாம், அல்லது யாரா இருக்கலாம். நோக்கத்தை வச்சு அடைச்சாரு. அந்த நோக்கத்தை அப்படியே அவர் நிறைவேற்றி முடித்து விட்டார். நன்றை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை குறித்து தேவனுடைய நோக்கம் என்ன, என்னை குறித்து தேவனுடைய நோக்கம் என்ன? மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களை குறித்து தேவனுடைய நோக்கம் என்ன, என்னை குறித்து தேவனுடைய நோக்கம் என்ன? ஏதோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனை போல வாழ்ந்து வெந்ததை தின்னு விதி வந்தா சாவது என்பது தேவனுடைய நோக்கம் அல்ல. உங்களை குறித்து தேவனுடைய நோக்கம் என்ன, என்னை குறித்து தேவனுடைய நோக்கம் என்ன? உங்களால என்னால எதை முடியாதோ, உங்களால என்னால எதை செய்ய வைக்க முடியாதோ, உங்களால என்னால எது ஆகாதோ, எது நிறைவேறாதோ, எது நடக்காதோ, அதை எல்லாவற்றையும் நம்மை வைத்தே செய்ய வைத்து நம்மை கொண்டே நிறைவேற்றி இந்த உலகம் முழுவதும் இவங்க தான் ஆராதிக்கிறவர்கள், இவர்கள் ஆராதிக்கிற தேவன் தான் வல்லவர் என்பதை உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மை தலை உயர்த்த வைப்பதுதான் அவருடைய பரிசுத்தமான கனத்துக்குரிய மகிமையான நோக்கம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நாங்க அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம், நாங்க அதுக்காகவே முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்க அதுக்காகவே வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் எங்களை குறித்த அவருடைய நோக்கம் அப்படிப்பட்டது, அப்படிப்பட்ட மேன்மையான நோக்கம். ஆகவேதான் பவுல் தெளிவாக சொல்லுகிறார், எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார்.
எங்கள் வாழ்க்கையில், எங்கள் ஊழியத்தில், எங்கள் ஜீவியத்தில் எல்லாவற்றிலும் எங்கள் தெய்வம் எங்களை கிறிஸ்துவுக்குள்ளாய் கொண்டு வந்து வைத்து எப்பொழுதும் எல்லா நிலையிலும் எல்லா விதத்திலும் எங்களை அவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அவர்தான் தேவாதி தேவன். அல்லேலூயா. நிறைய கவனிங்கள், உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவதற்கு அவருக்கு வல்லமை இருக்கு. அவர் என்னையும் வெற்றி சிறக்க பண்ணுவார் என்ற விஷயத்துல உங்களுக்கு விசுவாசம் இருக்கு. அதான் ரொம்ப முக்கியம். நான் ஏற்றுக்கொள்றேன், என்னை உயர்த்துவதுதான் அவருடைய பிளானா, என்னை மேன்மைப்படுத்துவதுதான் அவருடைய நோக்கமா, என்ன தடைகளை தகர்த்தெறிந்து என்னை கண்மலை மேல் கொண்டு வந்து வைப்பதுதான் அவருடைய திட்டமா, நான் அதை ஏற்றுக்கொள்றேன். அதற்கேற்ற வண்ணமாக நான் என் விசுவாசத்தில் நான் வளர ஆரம்பிக்கிறேன், என்னை முழுமையை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுகிறவர்கள் பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்துவிடத்துல 2 குருடர்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வராங்க. பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்து இயேசுவை பார்த்து சொல்றாங்க, ஆண்டவரே எங்கள் கண்கள் திறக்கும்படி எங்களுக்கு தயவு செய்யும், நாங்கள் குருடர்களாக இருக்கிறோம், நாங்கள் பார்க்க வேணும். பேசாம போயிட்டே இருக்கிறார். பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. இப்ப திரும்பி பார்த்து இயேசு ஒரு கேள்வி அவங்கள பார்த்து கேட்கிறாரு, இதை செய்யறதுக்கு எனக்கு வல்லமை உண்டென்று நீ விசுவாசிக்கிறாயா? அவருக்கு வல்லமை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவர் வல்லவர். அவர் என்ன சொல்றாருன்னா, உன் கண்ணை சொஸ்தமாக்குவதற்கு எனக்கு பவர் இருக்கு, ஆனா அதை செய்வேன், அது என்னால முடியும்னு சொல்லி நீ விசுவாசிக்கிறாயா? அவங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சோ இல்லையோன்னு தெரியல, ஆமந்தாளம் போட்டாங்க. ஆமந்தாளம் போடல, வாயை திறந்து சொல்றாங்க, ஆமாண்டவரே என் கண்ணை சுகமாக்குறதுக்கு உமக்கு வல்லமை இருக்குன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏற்றுக்கொண்ட, அவ்வளவுதான். கண்ணு தெரியல. நான் சொல்றேன், இந்த காலை வேளையில எதிர்காலம் தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா? நிகழ்காலமே புரியலங்க. இந்த பிப்ரவரி மாசம் எப்படி கடத்துறது எனக்கு தெரியல, இந்த கடனை எப்படி அடைக்கிறது எனக்கு தெரியல, இந்த சோதனை ஜெயிக்கிறது எனக்கு தெரியல, இந்த தடையை உடைக்கிறது எப்படி எனக்கு தெரியல, இந்த தேவை எப்படி சந்திக்கப்பட எனக்கு தெரியல. அநேகர் குருடர்களை போல் இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, இந்த காரியத்தை செய்யறதுக்கு எனக்கு வல்லமை இருக்குன்னு சொல்லி நீ விசுவாசிக்கிறாயா? நான் செய்ய வல்லவரா இருக்கிறேன், ஆனா நான் செய்வேன்னு சொல்லி நீ நம்புறியா? நீ விசுவாசிக்கிறையா? எத்தனை பேர் சொல்ல போறோம், இந்த பிப்ரவரி மாதம் மாத்திரமல்ல, வழக்கரம் உயர்த்தி என் ஜீவ காலம் முழுவதும், என் வாழ்க்கை முழுவதும், என் வாழ்விலே எல்லா மேன்மைகளையும் எனக்கு தருவதற்கு நான் ஆராதிக்கிற தேவனுக்கு வல்லமை உண்டு. வேதம் சொல்லுகிறது, அவர் யாரையெல்லாம் முன்குறிச்சாரோ அவர்களையெல்லாம் அழைத்திருக்கிறார். யாரையெல்லாம் அழைச்சாரோ அவர்களையெல்லாம் நீதிமானாக்கி விட்டார். யாரையெல்லாம் நீதிமானாக்கினாரோ, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, அத்தனை பேரையும் அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். இதுதான் process. இதுதான் ஆவிக்குரிய பயணம், இதுதான் ஆவிக்குரிய பாதை. சில பேர் முன்குறிக்கப்பட்ட லிஸ்ட்ல இருக்கீங்க, முன்குறிச்சிட்டார் எங்களை. சில பேர் ஆண்டவர் எங்களை அழைச்சிட்டார், அந்த லிஸ்ட்ல இருக்கீங்க. சில பேர் கர்த்தர்களை நீதிமான மாத்தினார், அந்த லிஸ்ட்ல இருக்கீங்க. சில பேர் மகிமைப்படுத்தக்கூடிய லிஸ்டுக்குள்ள போயிட்டே இருக்கீங்க. இது முடிவல்ல. வேதம் சொல்லுகிறது, ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வேகமா வாசிங்க. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அவர் மகிமைப்படுத்துகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உங்களையும் என்னையும் தேவன் முன்குறித்தது உண்மையா இருக்குமே ஆனால், உங்களையும் என்னையும் தேவன் அழைத்தது உண்மையா இருக்குமே ஆனால், உங்களையும் என்னையும் அவர் நீதிமானாக மாற்றினது உண்மையா இருக்குமே ஆனால், வழக்கரம் உயர்த்தி வாய் திறந்து சொல்லுங்க, அவர் என்னை மகிமைப்படுத்துவது உண்மை, என்னை மேன்மைப்படுத்துவது உண்மை, என்னை கனப்படுத்துவது உண்மை, என்னை செழிப்பாக்குவது உண்மை, என்னை பரிசுத்தமாக்குவது உண்மை, என் பேரை பெருமைப்படுத்துவது உண்மை, என்னை தலையாய் கொண்டு வந்து நிறுத்துவது உண்மை, என்னை உயர்வாய் கொண்டு வந்து நிறுத்துவது உண்மை, என்னை ஆயிரங்களுக்கு அதிபதியாய் கொண்டு வந்து நிறுத்துவது உண்மை, என்னை சிறப்பானவனை மாற்ற செயல்படுத்தி நிறைவேற்றுவது உண்மை. ஏன்? முன்குறிச்சதுனால தானே அவர் பக்கமா திருப்பி இருக்கோம், அழைச்சதுனால தானே ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், நீதிமானா மாறினதுனால தானே அவரோடு உறவு கொண்டிருக்கிறோம், மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாரே, அதனால தானே வாழ்க்கையில நன்னா இருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும்.
நீங்கள நானும் நல்லா இருக்கிறது நம்ம வீட்டை வச்சு இல்ல, பணத்தை வச்சு அல்ல, சொத்துக்களை வச்சு அல்ல, மனிதர்களை வைத்தல்ல. நீங்களும் நானும் நன்றாக இருப்பதன் பெரிய காரணம் அந்த பாதை, அந்த ப்ராசஸ்குள்ள அத்தனை பேரும் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். என்ன ப்ராசஸ், என்ன பாதை? எப்படிப்பட்ட ஒரு பையனும் முன் குறித்தார், அழைத்தார், நீதிமானாக்கினார், மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பாதைக்குள்ள போயிட்டு இருக்கிறதுனால அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு நாளும் துவண்டக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது, சங்கடப்பட்டுறக்கூடாது. பாதையில் விட்டுருவாருன்னு சொல்லி ஆரம்பித்தவர் முடிவு வரைக்கும் எந்த நோக்கத்திற்காக என்னை பிரித்தெடுத்தாரோ அந்த நோக்கத்தை பரிபூர்ணமாய் நிறைவேற்றுவார். வலக்கரம் உயர்த்தி சொல்லுங்கள். எத்தனை பேரை நம்ப முடியுது? உங்களை குறித்து என்னை குறித்து தேவன் நோக்கம் என்ன? வெற்றி அடைவதல்ல, வெற்றி சிறப்பது. வலக்கரம் உயர்த்தி சொல்லுங்கள், நான் வெற்றி சிறப்பேன். வலக்கரம் உயர்த்தி சொல்லுங்க, என் பிள்ளைகள் விஷயத்தில் நான் வெற்றி சிறப்பேன், என் படிப்பு விஷயத்தில் வெற்றி சிறப்பேன், என்னுடைய பொருளாதார விஷயத்தில் வெற்றி சிறப்பேன், என் ஊழியத்தில் நான் வெற்றி சிறப்பேன், என் தொழிலில் நான் வெற்றி சிறப்பேன், என் ஆரோக்கியத்தில் நான் வெற்றி சிறப்பேன், என்னுடைய நிலைகளை நான் வெற்றி சிறப்பேன், எல்லா விதத்திலும் எப்பொழுதும் வெற்றி சிறப்பேன், வெற்றி சிறப்பேன். வெற்றியுள்ள சிறப்புகள் எனக்கு உண்டாகும். ஏனென்றால் நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் வந்துவிட்டேன். கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழுகிற ஒரு வாழ்க்கையில வெற்றி சிறக்க பண்ணக்கூடிய அனுபவம் என்பது உறுதி, அது சத்தியம், அது மாற்ற முடியாது. அதை நம்பிட்டா நீங்க போதும், அதை நீங்க விசுவாசிச்சுட்டாங்க போதும். நான் இருக்கக்கூடிய நிலவரங்களை பார்க்காமல் நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதை நான் ஆழமாய் நம்பி நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாழ்க்கை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒரு வாழ்க்கை, இந்த பாதை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒரு பாதை. அல்லேலூயா. கவனிங்கள், எந்த நிலையானாலும், நீங்கள் எந்த பாதையில் சென்று கொண்டிருந்தாலும் பக்கத்தில் தொட்டு சொல்லுங்க, நீங்க வெற்றி சிறப்பதுதான் தேவன் நோக்கம். அது எந்த பாதையா இருக்கலாம், அது நீங்க விரும்பின பாதையா இருக்கலாம், ஒருவேளை கவனிங்க, நீங்க விரும்பாத பாதையா இருக்கலாம், நீங்க சந்தோஷப்படுற பாதையா இருக்கலாம், நீங்க சந்தோஷப்படாத பாதையா இருக்கலாம், நீங்க கஷ்டப்படுற பாதையா இருக்கலாம், அல்லது நீங்க விரும்பி போகிற பாதையா இருக்கலாம். எந்த பாதையா இருந்தாலும் தேவனுடைய அழைப்பும், அவர் அழைத்த அழைப்பும், அவர் நம்ம மேல வச்ச கிருபையும், அந்த வரங்களும், அந்த நோக்கங்களும் ஒரு நாளும் ஒருபோதும் மாறவே மாறாது. ஒரே நோக்கம். என்ன நோக்கம்? இவன் என் பிள்ளை, இவன் என் மக, என்னுடைய மகளா இருக்கும்படி நான் முன் குறிச்சேன், என் மகளா இருக்கும்படி, என் மகனா இருக்கும்படி நான் அழைச்சேன், என் பிள்ளையா வரும்படி நான் நீதிமானாக்கினேன். அதே போல அவருடைய உன்னத நோக்கம் தேவ பிள்ளைகளை மகிமைப்படுத்துவது. அந்த நோக்கத்தின்படி நான் மகிமைப்படுத்துவேன், இன்னும் நான் மகிமைப்படுத்துவேன் அப்படின்ற ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அவர் கையில் எடுத்திருக்கிறாரு. பெரிய ஒரு உத்தரவாதத்தை கரத்தில் எடுத்திருக்கிறாரு. அதை நிறைவேற்றி முடிக்கக்கூடிய ஒரு பயங்கர பராக்கிரமசாலி அவர். நான் அதை பரிபூர்ணமாக 2 கரங்களை உயர்த்தி நான் அப்படியே நம்புறேன். ஆண்டவரே, என்னை குறிச்சுடைய நோக்கம், என்னை குறித்துடைய நோக்கம் நான் வெற்றி சிறப்பா இருப்பது, என்னை வெற்றி சிறக்க பண்ணுவது. வேதம் சொல்லுகிறது அது எல்லா இடத்துலையுமா. இதோ வாழ்க்கையில ஒரு பகுதி மாத்திரம் இல்லை, வாய் திறந்து சொல்லுங்க, எல்லா பகுதிகளிலேயும், எல்லா இடங்களிலேயும். ஒருவேளை உங்க கல்வி என்ற ஒரு இடமா இருக்கலாம், உங்க படிப்பு என்ற இடமா இருக்கலாம், உங்கள் தொழில் என்ற இடமா இருக்கலாம், உங்கள் வேலை என்ற இடமா இருக்கலாம், உங்களுடைய குடும்ப நிர்வாகம் என்ற ஒரு இடமா இருக்கலாம், உங்களுடைய வருமானம் என்ற ஒரு இடமா இருக்கலாம், உங்களுடைய ஊழியம் என்ற ஒரு இடமா இருக்கலாம், உங்களுடைய பிளான் பண்ணக்கூடிய அந்த இடமா இருக்கலாம். வாய்களை திறந்து சொல்லுங்கள், எந்த இடமே ஆனாலும் நான் வெற்றி சிறப்பது உறுதி. ஹல்லேலூயா. இதுதான் பவுலுடைய அறிக்கை, தேவ பிள்ளைகளுடைய விசுவாசம். தேவ பிள்ளைகளுடைய அறிக்கையும் விசுவாசம் என்ன? நான் எந்த இடத்துல இருக்கின்றது முக்கியம் இல்லை, அந்த இடத்துல நான் வெற்றி சிறப்பேன். நான் சொல்றேன், பெட்டி கடை தான் வச்சிருக்கீங்களா? தமா துண்டு பெட்டி கடையா? ஒரு நாளைக்கு 100 ரூபாய் தான் வருமானம். கர்த்தர் சொல்றாரு, நீங்க அந்த இடத்திலேயே கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ண வல்லவரா இருக்கிறார். கடைசியில் பார்த்தீங்கன்னா பெட்டி கடைகளுக்கெல்லாம் ஒரு சங்கம் ஆரம்பிப்பார்கள். அந்த சங்கத்துக்கு நீங்க தலைவனா மாறிடுவீங்க. அல்லேலூயா. வேற என்ன வேணும்? பெட்டி கடைகளுக்கெல்லாம் நான் ஒரு சங்க தலைவன். அல்லேலூயா. முடிச்சு போச்சு, அவ்வளவுதான். அங்கிருந்து உயர்த்தி வச்சு விட்டுருவார். சின்ன ஊழியமா உங்களுது, சின்ன சாதாரணமான ஒரு ஊழியமா? கர்த்தர் சொல்ற, அந்த இடத்துல இருக்கியா, புலம்பாத, அங்கே இரு. அந்த இடத்துல இருந்து கர்த்தர் நான் உன்னை வெற்றி சிறக்க பண்ணி உயர்ந்த ஸ்தலத்தில் கொண்டு வந்து வைப்பேன். சின்ன பிசினஸ் பண்றீங்களா? மாசமான வருமானம் 1000 ரூபாய் தான், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அந்த இடத்திலேயே உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவா.
ரொம்ப நெருக்கமா இருக்கு என்னுடைய வேலை. கர்த்தர் சொல்றாரு, அங்கேயே உன்னை வெற்றி சிறக்க பண்ணுவார். ஓலை குடிசையில இருக்கிறையா, காத்தடிச்ச கூரை பறந்துரும். கர்த்தர் சொல்றாரு, அங்கே இரு, அந்த இடத்துலயே நான் உன்னை வெற்றி சிறக்க பண்ணுவேன். இடம் முக்கியமல்ல, எந்த இடமே ஆனாலும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் என் தேவன். சில பேர் யோசிக்கிறாங்க, எனக்கு மட்டும் சொந்தக்காரங்க சிங்கப்பூர்ல இருந்தாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், என் ஸ்டைலே வேற. என் பெரியப்பா மாத்திரம் அமெரிக்கால இருந்தாருன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், என் மாமா மாத்திரம் சிங்கப்பூர்ல இருந்தாரு வச்சுக்கொள்ளுங்களேன், சிங்கம் மாதிரி ஆயிட்டு இருப்பேன். அசிங்கமாயிட்டு இருப்பீங்க. அல்லேலூயா. எவருடைய பெரிய ஒரு சப்போர்ட் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், தேவாதி தேவனுடைய மகிமையின் சப்போர்ட் இருக்குன்றது நம்ம பெருசாவே என்றது இல்லை வாழ்க்கையில. அவர் இடத்தை பார்க்கல, எந்த இடமே ஆனாலும் வெற்றியை அவர் பார்க்கிறார். நான் உனக்கு அதை தர விரும்புகிறேன். ஏனென்றால் அதுதான் அவர் என்னை குறித்ததான நோக்கம். என்னை குறித்து அதை தான் அவர் விரும்புகிறாரு. நான் ஆரோக்கியமாக இருக்கணும் தான் அவர் விரும்புகிறாரு. நான் பலமாக இருக்க வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறார். நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார். நான் கனத்தோடு இருக்க வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார். இதுதான் அவருடைய விருப்பமாக இருக்குமே. ஆனால் நான் என்ன பண்ண போறேன்? என்ன நான் மாற்ற போறேன்? அல்லேலூயா. என்ன நான் மாத்திக்க போறேன்? என்ன மாற்றிக்கொண்டு அவருடைய விருப்பத்திற்கு என்னை அடிபணிய வைத்து முழுமையாக நான் அவரை விசுவாசிக்க போகின்றேன். அல்லேலூயா. இப்ப பாருங்க, நான் ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். பரலோகம் இல்லையா, நம்ம பரலோகத்தை நம்புறோம், விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் பரலோகத்தை நம்பி விசுவாசிக்கிறோம்? மீதி பேர்லாம் போறதுக்கு விருப்பமா இல்லையா? இங்கே ஒட்டிக்கிறேன்றீங்களா? வழக்கரம் உயர்த்தி சொல்லுங்கள், நான் விசுவாசிக்கிறேன் பரலோகத்தை. இப்போ இன்னொரு ஒரு காரியத்தை நான் சொல்றேன். பரலோகத்துல கொஞ்சம் பேர் நல்லா இருப்பாங்க, கொஞ்சம் பேர் இது மாதிரி அழுதுகிட்டு இருப்பாங்க. பரலோகத்துல கொஞ்சம் பேர் ஆரோக்கியமா இருப்பாங்க, கொஞ்சம் பேர் வியாதியா இருப்பாங்க. பரலோகத்துல அங்கேயும் அட்டை தருத்திரம் தான், அங்கேயும் புலம்பல் தான், அங்கேயும் சண்டை தான், அங்கேயும் சச்சரவு தான், அங்கேயும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை தான். எத்தனை பேரால் ஏற்றுக்க முடியுது? பா ரொம்ப கிளவரா இருக்கீங்கப்பா. நமக்கு நல்லா புரியுது பரலோகத்தில் வாதை கிடையாது. நமக்கு நல்லா புரியுது பரலோகத்தில் கண்ணீர் கிடையாது, பரலோகத்தில் பசி கிடையாது, பரலோகத்தில் வருத்தம் கிடையாது, பரலோகத்தில் ஏமாற்றம் கிடையாது, பரலோகத்தில் பற்றாக்குறை கிடையாது, பரலோகத்தில் ஏழ்மைத்தனம் கிடையாது. அத்தனை பேரை நம்ம நம்புறோம். இப்ப பரலோகத்துக்கு நம்ம போனாலும் எப்படி இருக்க போறோம்? சந்தோஷமா இருக்க போறோம், ஆரோக்கியமா இருக்க போறோம், பலத்தோட இருக்க போறோம், சுகத்தோட இருக்க போறோம், நிம்மதியோடு கூட இருக்க போறோம், பரிசுத்தமா இருக்க போறோம், தெய்வீகமா இருக்க போறோம். ஆமீன் சொல்றவங்க. இப்போ பரலோகத்துல நம்ம இப்படிதான் இருக்கணும். எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், ஜெயமா இருக்கணும், சிறப்பா இருக்கணும். இதுதான் அவருடைய நோக்கம். ஒத்துக்கொள்ளக்கூடியவர்கள் பரலோகத்துல எல்லாரும் ஏற்றுக்கொள்றோம். சரி, இன்னொரு கேள்வி கேட்கிறேன். அப்ப பரலோகத்துல நீங்க நல்லா இருக்கணும், இங்க நாசமா போகணுன்றதுதான் அவருடைய விருப்பமா? பரலோகத்துல நான் கண்ணீர் இல்லாமல் வாழணும், அது அவருடைய நோக்கம், ஒத்துக்கிறோம். பரலோகத்துல நான் சந்தோஷமா இருக்கணும், அது அவருடைய நோக்கம், ஒத்துக்கிறோம். பரலோகத்துல பாவம் இல்லாம இருக்கணும், அது அவருடைய நோக்கம், ஒத்துக்கிறோம். ஆனா பூமியில நான் வியாதியில இருக்கணும், அதுதான் தேவ சித்தம். பூமியில கஷ்டம் வரணுங்க. அது எப்படிங்க கஷ்டம் வராம இருக்கும்? எப்படிங்க வராம இருக்கும்? எப்படிங்க வர்றோங்க? அதெல்லாம் நீங்க வேற என்னங்க பேசுறீங்க? நீங்க நானே சம்பாதிச்சு 2 மாசம் ஆச்சுங்க. கஷ்டம் வருங்க. பூமி தான் கஷ்டம் வரும், குடும்பம் தான் சண்டை வரும், கணவன் மனைவி பிரச்சனை வரும் 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 வரும். இப்படி சிந்திக்கிறவங்க நிறைய பேர். ஆனா தெய்வ நோக்கம் அது அல்ல. வாழ்க்கைனா சண்டை வரும், குடும்பம்னா பிரச்சனை வரும், கஷ்டம் வரும், நெருக்கம் வரும், துன்பம் வரும், துயரம் வரும். இது உங்க பழமொழி, இது உங்க நோக்கம், இது உங்க விருப்பம். ஆனா அது அவருடைய விருப்பமே இல்லைன்னு சொல்றேன். அப்ப ஆண்டவர் நீங்க பரலோகத்துல இவ்வளவு சிறப்பா இருக்கணும், அது அவருடைய நோக்கம். இந்த பூமியில அட்ட தருத்திரத்துல அசிங்கமா வாழணுன்றது அவருடைய நோக்கமா? இல்ல. அவர் என்ன சொல்லி கொடுக்கிறாரு? பரலோகத்துல என் சித்தம் செய்யப்படுது. கண்ணீர் இல்ல, வருத்தம் இல்ல, வியாதி இல்ல, தரித்திரம் இல்ல, பலவீனம் இல்ல, தீமை இல்ல, அசுத்தம் இல்ல. அதே நோக்கம், அதே சித்தம், அதே விருப்பம் பூமியிலே நிறைவேறட்டும். அதுக்காக ஜெபம் பண்ணுப்பான்னு தான் அவர் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உம்முடைய ராஜ்யம்
வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. தேவன் என்ன காண்பிக்க விரும்புகிறார்? பரலோகத்துல உன்னை குறிச்சு எனக்கு வேற சித்தம், பூமியில உன்னை குறிச்சு எனக்கு வேற சித்தம்னு சொல்லல. பரலோகத்துல உன்னை குறித்து எனக்கு என்ன நோக்கமோ அதே நோக்கம்தான் பூமியிலும் உன்னை குறித்து எனக்கு என்று கர்த்தர் சொல்றார். ஆகவேதான் பரலோகத்துல என் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமியில ஏன் சித்தம் உன் வாழ்வில் நிறைவேறாதபடிக்கு இந்த விழுந்து போன பூமியில பல எதிர்ப்புகள் இருக்கு. இந்த விழுந்து போன பூமியில பல பிரச்சனைகள் இருக்கு. இந்த விழுந்து போன பூமியில பல பாவ சோதனைகள் இருக்கு. இந்த விழுந்து போன பூமியில வியாதியின் கொடூரங்கள் இருக்கு. இந்த விழுந்து போன பூமியில எல்லா அட்டூழியமும் இருக்கு. ஆகதான் ஜெபம் பண்ண சொல்றாரு. எத்தனை பேருக்கு புரியுது? எதுக்கு ஜெபங்க? எதுக்கு ஜெபம்? ஏன் ஜெபம் பண்ண சொல்றாரு? புலம்புறதுக்கு ஜெபமா? துயரப்படுறதுக்கு ஜெபமா? கண்ணில் இருந்து எல்லாம் நீர் வர வரைக்கும் கதறி கதறி வேண்டுதல் செய்வது அதுதான் ஜெபமா? இல்ல. என்ன ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கிறாரு? பரலோகத்துல நீ நல்லா இருப்பதா என் சித்தம், அதே போல பூமியில நீ நல்லா இருப்பதா என் சித்தம். ஆனா நீ நல்லா இருக்க கூடாதபடிக்கு பல சக்திகள் இந்த பூமியில இருக்கு. அந்த பூமியில உனக்கு பல துயரங்கள் வரும்பொழுது, துன்பங்கள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, இடையூறுகள் வரும்பொழுது, பாவ சோதனைகள் வரும்பொழுது, வியாதிகள் வரும்பொழுது, அவமானங்கள் வரும்பொழுது அதிகாரத்தை எடு கையில. விசுவாசிக்க ஆரம்பி. என்னுடைய நோக்கத்தை புரிந்துகொள். என் நோக்கம் என்ன? அங்க நீ எப்படி நல்லா இருக்கணுமோ அதே போலதான் இங்கே நீ நல்லா இருக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்றாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்ப புரியுதா எதுக்கு ஜெபம் பண்ணணும்னு? நம்ம எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுவோம். ஆனா பரலோகத்துல நான் நல்லா இருக்கணும் நீ விரும்புறிய ஆண்டவரே, அதே போலதான் நானும் இங்க நல்லா இருக்கணும் நீங்க விரும்புறீங்களே, அதுதான் உங்க சித்தம், அது அப்படியே என் வாழ்வை நிறைவேறட்டும்னு ஒரு நாளும் நம்ம சொன்னதே இல்லை. அவர் இதை தான் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என் ஜெபம் மாறணும், என் ஜெபத்தையே நான் மாற்ற போறேன்? என்ன ஜெபத்தை மாற்ற போறேன்? அவர் சொல்லி கொடுத்தத மாதிரி நான் ஜெபம் பண்ண போறேன். அல்லேலூயா. அவர் என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரு? பரலோகத்தில் உன்னை குறித்து எனக்கு வேற ஒரு நோக்கம், பூமியில உன்னை குறித்து எனக்கு வேற ஒரு நோக்கம் இல்லை. பரலோகத்திலையும் உன்னை குறித்து எனக்கு ஒரே நோக்கம்தான், பூமியில உன்னை குறித்து எனக்கு ஒரே நோக்கம்தான். பரலோகத்திலையும் நீ வெற்றி சிறக்க வேணும், பூமியிலேயும் நீ வெற்றி சிறக்க வேணும் என்பது தேவ நோக்கம். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, என் பிள்ளைகளை குறித்து எனக்கு வீட்டிலே ஒரு நோக்கம் உண்டு, என் பிள்ளைகளை குறித்து ஸ்கூல்ல எனக்கு ஒரு நோக்கம் உண்டு. என்ன நோக்கம்? வீட்டில் என் பிள்ளையை நான் கொஞ்சுவேன், வீட்டில் என் பிள்ளையை நான் தாளாட்டுவேன், அரவணைப்பேன், முத்தம் செய்வேன். ஆனால் பள்ளிக்கூடத்தில் போனால் நான் டோட்டலாக என் பிள்ளையை மறந்துடுவேன். என் டீச்சர், அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர் வாதியார் செம்ம அடி அடித்து பொழந்து 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 கட்டினாலும் அதை பற்றி நான் கண்டுக்கவே மாட்டேன். இதுதான் என்னுடைய நோக்கம்னு சொல்கிறவங்க. ஒரு நாளைக்கு நம்ம பிள்ளைங்க ஒரு மிஸ்டேக் பண்ணுச்சுன்னு டீச்சர் அடித்து கை மட்டும் வீங்கிட்டு வீட்டுக்கு வரட்டுமே, புடவையை தூக்கி இடுப்பில் சொருவிட்டு எவ அவ என் புள்ள மேலே கை வச்சவ, எந்த டீச்சர் அவ? உன் புள்ள தான் தப்பு பண்ணியிருக்கோம். நம்ம நோக்கம் என்ன? என் வீட்டில் என் பிள்ளை எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். ஸ்கூல் போனாலும் ஸ்கூல்ல சொல்றாங்க, இந்த ஸ்கூல் சேர்க்கப்படக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தினந்தோறும் பெரம்பால 4 அடி அடிப்போம். சேர்ப்பீங்களா உங்க பசங்களை? ஸ்கூலை மாற்றி டிசியை வாங்கணுவீங்க. சமீபத்தில் நியூஸ் பேப்பரில் பார்த்தோம் பாருங்க, ஏதோ ஒரு ஊர் பேர் தெரியல, கவர்மெண்ட் ஸ்கூல் தான். டீச்சர் என்ன பண்ணிட்டாங்க, பையன் பண்ண தப்புக்கு பெரம்பல 4 அடி அடிச்சுட்டு இருக்காங்க, கையெல்லாம் வீங்கிடுச்சு போல இருக்கு. அந்த அம்மா போய் ஊரையே கூட்டு வந்துருச்சான். திரளா இருக்கு பாருங்க, அப்படியே ஆயிரம் ஜனங்கள், ஸ்கூலே தமாத்துண்டு ஸ்கூல், மக்கள் அப்படியே ஆயிரமா வந்து, எப்படி நீ ஸ்கூல் நடத்துவ, எப்படி நீ என் பிள்ளைய அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த மிஸ்ஸையை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, வேற ஒரு ஊருக்கே மாத்திட்டாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. என் பிள்ளையை குறித்து வீட்லேயும் எனக்கு ஒரு நல்ல நோக்கம் தான் இருக்குது, ஸ்கூலுக்கு அனுப்புனாலும் எனக்கு ஒரு நல்ல நோக்கம் தான் இருக்குது. என் பிள்ளை மேலே யார் கை வைக்கிறது நான் விரும்புறதே கிடையாது. நீங்களே இப்படி இருக்கீங்களே, தேவன் எப்படிப்பட்டவராக இருப்பார்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்கள் அவருடைய ப்ராப்பர்ட்டி, நீங்கள் அவருடைய சொத்து, நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள். உங்க மேல இந்த உலகத்தின் தீமைகள் கை வைக்கிறத பார்த்துட்டு அவர் சும்மா இருக்கிற தேவன் அல்ல. எத்தனை பேருக்கு புரியுது? அவர் வேடிக்கை பார்க்கிற ஒரு தேவன் அல்ல.
என் பிள்ளை பரலோகத்துல என் வீட்டில் வந்தானே நல்லா இருக்கணும், இங்க இந்த பூமியிலையும் அவன் நல்ல விதத்தில் இருக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். அங்கேயும் உங்களை குறித்து அவர் நல்ல சித்தத்தை தான் வச்சிருக்கிறார், இங்கேயும் உங்களை குறித்து நல்ல சித்தத்தை தான் அவர் வச்சிருக்கிறாரு. ஆகவே தான் ஜெபம் பண்ண சொல்றாரு. பூமியில நீ ஜெபம் பண்ணு. நீ என்ன ஜெபம் பண்ண போற? நான் நன்றாக இருப்பது தான் என் தேவனுடைய நோக்கம், நான் ஆரோக்கியமா இருப்பது தான் தேவனுடைய நோக்கம், நான் பரிசுத்தமா இருப்பது தான் தெய்வ நோக்கம். அப்படிதான் அவருடைய நோக்கம் என்பது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னு சொன்னா அந்த விதத்துல ஜெபிக்க ஆரம்பிங்க, அந்த விதத்துல பேச ஆரம்பிங்க, அந்த விதத்துல செயல்பட ஆரம்பிங்க. ஆகவேதான் மத்தேயு சுவிசேஷத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். 18 வாசிங்க பார்க்கலாம். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ, பூமியிலே பூலோகத்திலே நீங்கள் எதை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து மெய்யாகவே பூமியில வந்து நம்மகிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறார். என்ன சொல்லிட்டு போயிருக்கிறாரு? இந்த பூமியில நான் இல்லை, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த பூமியில அவர் இல்லை. நீங்க எதை கட்டுறீங்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும். இந்த பூமியில நீங்க எதை கட்டவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க வாழ்வுக்கு வேண்டிய எல்லா மேன்மையான நோக்கமும் பரலோகத்திலும் ஒரே வகைதான், பூமியிலும் ஒரே வகைதான். அப்போ பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, நல்வாழ்வு இந்த பூமியிலையும் நீங்க கொண்டு வரணும்னு சொன்னா அதை செய்வது, செயல்படுத்துவது அவர் அல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கட்டுறதும் இடிக்கிறதும் உங்க கையிலையும் உங்க வாயிலையும் உங்க நாக்களையும் கொடுத்துட்டு போயிருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, பூமி நீ உட்கார்ந்துகிட்டு என்ன பார்த்துக்கிட்டு இருக்காத. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு எனக்கு தானே கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. கொடுத்துட்டு என்ன பண்றாருன்னா இந்த பூமிக்கு அதிகாரியாக நம்மை வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும், மனுஷன் இந்த உலகத்தில் ஆண்டவர் படிச்சு பிச்சைக்காரனா அவனை பிளஸ், நீ பிச்சைக்காரனா இருக்கணும் இந்த உலகத்தில். நீ எப்படி இருக்கணும்? நீ மண்ணில இருந்து வந்த நீ புழுவா தான் இருக்கணும் இந்த உலகத்தில். போ அந்த புழுவோட புழுவா சேர்ந்து மெய். நீ மண்ணில இருந்து வந்த இந்த பூச்சோட பூச்சா தான் நீ இருக்கணும், பூச்சோட கூட சேர்ந்து உலாவு அப்படின்னு சொல்லல. மண்ணில இருந்து மனுஷன் எடுத்துட்டு பிளஸ் பண்றாரு, ஆளக்கடவீர்கள். யாருங்க ஆளுவாங்க? ஆள்றாங்கன்னா அந்த பொசிஷன் யாருக்கு? ராஜாக்கள். அப்ப இந்த பூமியே மனிதன் ஒரு கிங், ஒரு ராஜா மாதிரி ஆளக்கூடியவனை தான் மனுஷன் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அப்போ 18:18 அவர் என்ன சொல்றாருன்னா, சரியான ஒரு மொழிபெயர்ப்பு என்ன? கட்டுவது, கட்டவிழ்ப்பது என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, அனுமதிப்பது, அனுமதி மறுப்பது. வாய் திறந்து சொல்லுங்கள், அனுமதிப்பது, அனுமதி மறுப்பது. அவர் என்ன சொல்றாரு, நீ பூமியில் இருக்கிறல்ல, உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, உனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, உனக்கு ஒரு ஊழியம் இருக்கு, உனக்கு ஒரு படிப்பு இருக்கு. இந்த விஷயத்துல நீ எதை அலோ பண்றியோ, அனுமதிக்கிறியோ அதுதான் உனக்கு வரும். நீ எதற்கு அனுமதி மறுக்கிறாயோ அது அனுமதி மறுக்கப்படும். நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க வீட்டுல உங்க பிள்ளைகளை பார்த்து, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகள் ஞானத்தில் சிறந்து விளங்குவார்கள், ஒழுக்கத்திலும் யோக்கியத்தனத்திலும் தூய்மையிலும் தெய்வீகத்திலும் கீழ்ப்படுதலிலும் என் பிள்ளைகள் சிறந்து விளங்குவார்கள் என்று சொல்லி உங்க பிள்ளைங்க மேல பிளஸ் பண்ணி வாயை திறந்து அதை பேசி உங்க பிள்ளைங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. இன்னைக்கு எப்படி இருக்கலாம், நாளைக்கு நிச்சயமாகவே நீங்கள் எதற்காக சொல்லி ரிலீஸ் பண்ணி அனுமதிச்சு ஜெபம் பண்ணீங்களோ உங்க பிள்ளை அப்படியே மாறும். தருதலை எனக்கு ஒன்று பிறந்திருக்கு பாரு, மூஞ்சும் மொழியும் சனிய ஒரு பேச்சும் கீழ்ப்படிய மாட்டேங்குது, உருப்பட மாட்டேங்குது, ஒரு பேச்சும் கேட்க மாட்டேங்குது, ஒழுங்கா படிக்க மாட்டேங்குது, சரியா சாப்பிட மாட்டேங்குது, சரியா தண்ணி குடிக்க மாட்டேங்குது, நல்ல டிவி மச மசன உட்காந்து பார்த்துட்டு இருக்கு. இதெல்லாம் எங்க உருப்பட போகுது? நல்ல நாள் போட்டு சொல்லுவோம், மாடை மேய்டா போய். நாளைக்கு என்ன மேய்க்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதான் மேய்க்க போகுது. பொறுக்கி பொறுக்கி ஒரு முறை அப்படிதான் அவங்க பையன் சொல்றான், அவன் பொறிக்கவே ஆயிட்டான். ஏன்பா இப்படி உன்னை எல்லாரும் பொறுக்கின்றாங்களே? பொறுக்கின்னு வந்து இந்த உலகம் சொல்லலைங்க, முதல்ல என்ன பொறுக்கின்னு சொன்னது எங்க அப்பா அம்மான்றான். அல்லேலூயா. என்ன பொறுக்கி பொறுக்கினாங்க, நான் இன்னைக்கு பொறுக்கியா மாறிட்டேன். ஹல்லேலூயா.
நம்ம அதை தான் அனுமதிச்சுக்கிட்டு இருக்கோம் வீட்டில் உட்காந்து. எப்போ பார்த்தாலும் வீட்டில் கஷ்டம், அரிசி இல்லை, பருப்பு இல்லை, எண்ணெய் இல்லை, அது இல்லை, இது இல்லை. கொஞ்சம் அந்த வாயை மூடிட்டு தேவன், அரிசி இல்லைன்றது உண்மைதான், பருப்பு இல்லைன்றது உண்மைதான், இல்லை தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறைவெல்லாம் நிறைவாக்குவார். நான் அதை சொல்றேன், நான் அதை அனுமதிக்கிறேன், நான் அதை ரிலீஸ் பண்றேன். கர்த்தர் சொல்ல வீட்டில் உட்காந்துட்டு நீ அனுமதிப்பா, நீ அனுமதி, நீ வாய் திறந்து சொல்லு, அதுதான் உன் வீட்டில் இருக்கும். நீங்க எதை சொல்றீங்க அதுதான் முக்கியம், நீங்க எதை பேசுகிறீர்கள் அதுதான் முக்கியம். சில வீட்டிலலாம் பாருங்களேன், காலையில் இதெல்லாம் நான் கேள்விப்படுறது தான், ராத்திரியானா கனவு காண்றது, காலையில் உட்காந்து இது மாதிரி வீட்டுக்கார உட்கார வச்சு, எங்க நேற்று ராத்திரி இல்லைங்க நம்ம வீட்டுக்கு பின்னாடி இல்லைங்க ஏதோ ஒரு செத்து போனோம் அப்படி ஏஞ்சி அப்படி வருதுங்க. அவர் கொஞ்சம் பீதியை கிளப்பி விடுறது. ஒரு 10 மணிக்கு மேலே என்ன பண்ணுறது, ஃபோன் போட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறது, அம்மா நேற்று ராத்திரி ஒரு கனவு கண்டம்மா. என்னம்மா கனவு? கர்த்தர் ஒரு சொப்பனத்தில் காட்டினாருமா, தரிசனத்தில் எனக்கு காட்டினாருமா. என்னம்மா காட்டினார்? ஒரு செத்து போன பாடி அப்படியே ஏஞ்சி போதுமா. அம்மா அங்கே பீதி அடைஞ்சிருவாங்க. சும்மாவே இருக்கிறது இல்லை பாருங்க, நம்ம என்ன பண்றது இல்லை, சும்மாவே இருக்கிறது இல்லை. பிரச்சனையை ஊதி பெருசாக்குறதுன்னு நம்முடைய வேலை. ஒரு துன்பம், ஒரு நெருக்கம், ஒரு பிரச்சனை, எழுது ஜெபகோபுரத்துக்கு, நான் கஷ்டப்படுகிறேன், ஒன்றுமில்லாமல் இருக்கிறேன், இப்படி ஆகிவிட்டது, அப்படி ஊதி எல்லாருக்கும் சொல்றது, எல்லாருக்கும் பரவிக்கிட்டே இருக்கிறது. எப்படி இது அடங்கும்? எங்க நெருப்பை நீங்க கொளுத்து விட்டீங்கன்னா எப்படி அடங்கும்? அடங்குமா? இப்ப பாருங்க, சத்தம் வருதா? ஏன் ஒரு மாதிரி பாக்குறீங்க? சத்தம் வருதா? இந்த சத்தம் வராம இருக்கணும் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கையெடுத்தா போதும். கையெடுத்துட்டா சத்தம் ஒரே பிரச்சனை, சத்தம் ஓயவே மாட்டுது. ஆண்டவரே சத்தத்தை நிறுத்தும், ஆண்டவரே பிரச்சனை நிறுத்தும், ஆண்டவரே பிரச்சனையை மாத்த, ஆண்டவரே. ஆண்டவர் கையை எடுறா, முதல்ல கையை எடுத்த தானே நின்ற போது முழங்கால் படிட்டு உபவாசம் பண்ணி, ஆண்டவரே பிரச்சனை, ஆண்டவரே என் வீட்டுல சத்தம் போவே மாட்டுது, ஆண்டவரே ஆண்டவரே எப்ப பார்த்தாலும் புருஷன் திட்டுறான், ஆண்டவரே எல்லாரும் என்ன பகைக்கிறாங்க, ஆண்டவரே. ஆண்டவர் முதல்ல கையெடுறான், ஏழு ராஸ்கல் போயிடுச்சு. அல்லேலூயா. இதுதான பிரசங்கம் பண்றோம். பிரச்சனை கையை எடுங்க, எல்லாம் தானா சரியாயிடும். நம்ம பூமியில உட்காந்துக்கிட்டு என்ன பண்றோம்னா, அது இல்லை இது இல்லை, போனை போடுறது, கடிதத்தை எழுதுறது, கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாருக்கிட்டும் கதை பேசுறது. உனக்கு தெரியுமா நேத்து எங்க வீட்டுக்காரர் என்ன போட்டு அடிச்சிட்டாரு, பலாருன்னு அடிச்சிட்டாரு. அப்படியே பரவுறது. அப்படியே பரவி எங்க தெரியுமா வருது? சர்ச்சுக்குள்ள ஜெப குறிப்பு வரும். பாஸ்டர் ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்? கணவர் என்ன பலாருன்னு கணத்தில் அடிச்சிட்டாரு. இப்போ கணவர் பேரை சொல்லி சபையில ஜெயிச்சா என்ன ஆகுது? உங்க கணவருடைய போஷி பேரெல்லாம் கெடுத்து வைக்கிறது. புருஷன் பேரை மனைவி கெடுத்து வைக்கிறது, மனைவி பேரை புருஷன் எல்லாத்துலயும் நாத்தம் பண்ணிட்டு கடைசியில் இதை அணைக்கணும்னா எப்படி அணைக்கிறது? அதை கொளுத்தி விட்டீங்களே, அது பாடும் ஓடிட்டு இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிரச்சனை ஓயணுமா? சும்மா இருங்க, தானே சரியாயிடும். வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒன்றும் அதுக்காக ஃபாஸ்டிங்லாம் ஒன்றும் போட வேணாம், அதுக்காக உங்களை வருத்திக்க வேணாம், நீங்கள் நாய்ப்படாத பாட வேணாம். பேசாமல் இருங்க, தானே சரியாயிடும். ஹல்லேலூயா. நீங்க பிரச்சனையை பேசாம இருந்தாலே போதும், பிரச்சனை சரியாயிடும். நீங்க வியாதியை பத்தி பேசாம இருந்தாலே போதும், வியாதி போயிடும். அவ்வளவுதான். எனக்கு இன்னைக்கு இவ்வளவு சுகர் நான் மெஷர் பண்ணி பார்த்தேன். உடனே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறது, அக்காவுக்கு ஃபோன் பண்ணுறது, தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணுறது. உனக்கு என்னப்பா லெவல் இருக்கு? எனக்கு 120/80. உனக்கு என்ன 80? உனக்கு 90, எனக்கு 20, 27, 80. என்ன கணக்கு தெரியுதான்னு தெரியல. கரெக்டாக 20/80, 80/20 கரெக்டாக இருக்கிறோம் எல்லாரும். இதை பேசிக்கிட்டே இருந்துச்சுன்னா எங்க ஓய்கிறது? அலைகள் ஓய்வதே இல்லை, ஓயாம அடிச்சுக்கிட்டே இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் உங்க வலது கரத்தை எடுத்து, இல்லைங்க இங்க என்ன பாருங்க, உங்க வலது கரத்தை எடுத்து
ஒரு விரல் இப்படி வச்சு உங்க பக்கத்தில் இருக்காங்களே அவங்க உதடு மேலே இப்படி வைங்க, பொத்துங்க, எல்லாம் சரியாயிடும். வாய் சும்மாவே இருக்கிறது இல்லை. கர்த்தர் எதை அனுமதிக்க சொல்றாரோ, எது நல்லதோ அதை அனுமதிக்கவே மாட்டோம். வேண்டாததை பேசுறது வீட்டில் எல்லாம் இருக்கு. ஒன்னும் இல்லை வீட்டில் ஒன்றும் கிடையாது. ஆமென். கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடைவதில்லை, நான் ஓட்டாண்டிய போக மாட்டேன். குறைவு என்பது என் வாழ்க்கையில் இல்லை. என் களஞ்சம் நிரம்பி வழியும், என் களையத்தின் என்ன ஆஸ்வதிக்கப்படும். நான் கைட்டு செய்யும் சகல வேலையிலும் தேவனாகிய கர்த்தனுக்கு ஆசீர்வாதங்களை கட்டிடுவார். இதை நான் நம்புறேன். கையில என்ன இருக்கு என்ன இல்லை அதை பத்தி நம்பல. ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? உங்கள் சூழ்நிலையை குறித்து தேவனுக்கு அக்கறை இல்லை. உங்கள் சூழ்நிலையை குறித்து தேவனுக்கு நோக்கமே இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் சூழ்நிலையை குறித்து தேவனுக்கு அக்கறையும் இல்லை, நோக்கமும் இல்லை. உங்களை குறித்து தான் தேவனுக்கு அக்கறை, உங்களை குறித்து தான் தேவனுக்கு நோக்கம், உங்களை குறித்து தான் தேவனுக்கு ஒரு பெரிய சித்தம். என்ன? பரலோகத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே உன் வாழ்வில் வர வேண்டுமே. ஆனால் வீட்டில் இருக்கிறீங்களா, வேலையில் இருக்கீங்களா, எங்க இருக்கீங்களோ வாயை திறந்து பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க அனுமதிங்கம்மா, நீங்க அனுமதிங்க. நீங்க எதை அலோ பண்றீங்க? வீட்டுக்குள்ள உக்காந்துக்கிட்டு ஒரு நாள் வாயை திறந்து சொல்லுங்க, பொல்லாப்பனுக்கு நேரிடாது, வாதையின் கூடரத்தை அணுகாது. பக்கத்து வீட்டில் வாதம் வந்துச்சு, வரட்டும், என் வீட்டில் வராதுங்க. என்ன அது அணுகாதுங்க, என்ன அது தொட முடியாதுங்க, என்கிட்ட அது நெருங்காதுங்க. ஏனென்றால் கர்த்தரின் பரிகாரியா இருக்கிறார், கர்த்தரனை குணமாக்குகிறவராய் இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டார். எகிப்திற்கு வர பண்ணின வாதைகள் ஒன்றை நான் உனக்கு வர பண்ண மாட்டேன். எனக்கு வராது, எனக்கு தீங்கு இல்லை, என்ன தொடர முடியாது. அதை நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் உங்க வாழ்க்கையில் ஆரோக்கியமா இருக்கும். எதை அனுமதிக்கிறீங்க ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் ஜெபமா அல்லது நடக்கிறீர்களா, வீட்டில் இருக்கீங்களா, என் வீட்டில் நான் பிளஸ்ஸிங்ஸ் அனுமதிக்கிறேன், என் வீட்டில் நான் நிம்மதியை அனுமதிக்கிறேன், என் வீட்டில் சமானத்தை நான் அனுமதிக்கிறேன், என் வீட்டில் சந்தோஷத்தை நான் அனுமதிக்கிறேன், என் வீட்டில் பரிசுத்தத்தை நான் அனுமதிக்கிறேன், என் வீட்டில் கிருபையை நான் அனுமதிக்கிறேன், என் வீட்டில் உயர்வை நான் அனுமதிக்கிறேன், என் வீட்டில் நன்மையை நான் அனுமதிக்கிறேன், என் வீட்டில் நல்ல ஒரு உறவை, ஐக்கியத்தை, மேன்மையை நான் அனுமதிக்கிறேன், என் வீட்டில் உண்மையை நான் அனுமதிக்கிறேன். ஆச்சரியமா இருக்கும், அவங்க வீட்டில் அதுதான் இருக்கும். ஏன்? அதிகாரத்தை உலகத்தானுக்கு கொடுக்கல, அதிகாரத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அதிகாரத்தை நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். நீங்கள் அனுமதி மறுத்தால் அது வராது உங்களுக்கு. இயேசுவின் நாமத்தினாலே வியாதிக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்வில் பற்றாக்குறை வராது. இயேசுவின் நாமத்தினாலே அனுமதி மறுக்கிறேன். தீமைக்கு அனுமதி மறுக்கிறேன், பாவத்துக்கு அனுமதி மறுக்கிறேன், சோதனைக்கு அனுமதி மறுக்கிறேன், நெருக்கத்துக்கு அனுமதி மறுக்கிறேன், கடன் தொல்லைகள், பற்றாக்குறைகள், இயலாமைகளுக்கு அனுமதி மறுக்கிறேன். சொல்லி பாருங்க, விசுவாசித்து பாருங்க, ஜெபித்து பாருங்க. ஏன் வரப்போகுது? ஒரு நாளும் வருவது கிடையாது. அல்லேலூயா. என்ன சொன்னவர் அவர் தானே. நீ கட்டுப்பா, நீ கட்டவிழ் அப்படின்னு எப்படி முடிக்கிறார் பாருங்க. பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீங்கள் எவைகளை அவைகள் பரலோகத்திலும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம நம்புறோம்ல, பரலோகத்தில் நிம்மதி இருக்கு, பரலோகத்தில் வெள்ளியும் பொண்ணு இருக்கு, பரலோகத்தில் எல்லா செழிப்பும் இருக்கு, பரலோகத்தில் சமாதானம் இருக்குன்னு சொல்றாங்களே. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அந்த பிளஸ்ஸிங்ஸை இந்த பூமியில நீங்கள் ரிலீஸ் பண்ணி அனுபவிக்கலாம் என்று கர்த்தர் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த பூவுலக வாழ்க்கையில வசனத்தை நல்லா படிங்க, வார்த்தை நல்லா கவனிங்க. இந்த பூமியில நீ அங்க மேல இருக்கிறத இங்க வாயை திறந்து நீ ரிலீஸ் பண்ணினா மேல இருக்கக்கூடிய நிம்மதி உனக்கு வரும், மேல இருக்கக்கூடிய சந்தோஷம் உனக்கு வரும், மேல இருக்கக்கூடிய ஆரோக்கியம் உனக்கு வரும், மேல இருக்கக்கூடிய மன நிறைவு உனக்கு வரும், மேல இருக்கக்கூடிய மகிமை உனக்கு வரும். உன் வாழ்க்கை அது உண்டாகும். அதுதான் அவர் மெய்யாவே சொல்லிட்டு போயிருக்கிறாரு, பிராமிஸ் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. நீ பரலோகத்தில் இருக்கிறத கட்டவிழ்ப்பாயானால் அது உனக்கு வரும், அது இங்க கட்டவிழ்க்கப்படும். நீ அங்க ரிலீஸ் பண்ணினா உனக்கு இங்க ரிலீஸ் பண்ணப்படும். ஒவ்வொரு குடும்பத்திலும் நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு வீட்டிலும் ஆசீர்வாதங்கள், சமாதானங்கள், நன்மைகள் என்று பொட்டலமா கட்டப்பட்டிருக்கு, கட்டி வைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுங்களா? நம்ம இன்னும் ரிலீஸ் பண்ணல. ரிலீஸ் பண்ணுங்க. அனுமதிப்பதும் அனுமதி மறுப்பதும் தேவன் நம்முடைய தெய்வீகமான கரத்தில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், உலக நபர்கள் சொல்றாங்க, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, என்ன வளங்கள் இல்லை இந்த உலகத்துல, என்ன வளம் இல்லை இந்த பூமியில. நீர் வளத்திலிருந்து, நில வளத்திலிருந்து, இயற்கை வளத்திலிருந்து, வெள்ளி பொன்னிலிருந்து,
ஜீவ ஆதாரத்திலிருந்து, நீர் ஆதாரத்திலிருந்து, இயற்கையின் ஆதாரத்திலிருந்து வெள்ளி, மாணிக்க கற்கள், வைடூரியங்கள், எத்தனையோ பெட்ரோல் கிணறுகள், எக்கச்சக்கமான விலை மதிப்புக்கு ஏராளமான நிறைவுகள் எல்லாம் இந்த பூமியில, இந்த உலகத்தில் இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வச்சது யாரு? இதெல்லாம் வச்சது யாருங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் தான் இங்க வச்சிருக்கிறார். ஆராதிக்கிற தேவன் தாங்க இங்க வச்சிருக்கிறாரு. ஆராதிக்கிற ஆண்டவர், நான் கேட்கிறேன், நல்ல பதில் சொல்லுங்க. துரோகிகளுக்காக வச்சிருக்கிறாரா, தம் பிள்ளைகளுக்காக வச்சிருக்கிறாரா? அவரை விசுவாசிக்கிறவர்களுக்காக வச்சிருக்கிறாரா, அவரை தூஷிக்கிறவர்களுக்காக வச்சிருக்கிறாரா? அவரை ஆராதிக்கிறவர்களுக்காக வச்சிருக்கிறாரா, அவரை கீழே போட்டு மிதிக்கக்கூடியவர்களுக்கு வச்சிருக்கிறாரா? யாருக்கு வச்சிருக்கிறாரு? யார் ஆராதிக்கிறவங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்காக, உங்களுக்காக, எனக்காக தாங்க எல்லாமே வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரன் அப்படியே ஒரு கல்லு மேல ஒரு கல்லு, ஒரு கல்லு மேல ஒரு கல்லு, ஒரு கல்லு மேல ஒரு கல்லுக்குள் உங்க இடத்தை ஆக்கிரமிக்க பார்க்குறான். உங்க பிள்ளைங்க வந்து சொல்றாங்க, டாடி நம்ம ப்ராப்பர்ட்டி என்ன பண்றான் பக்கத்து வீட்டுக்காரன்? என்ன சொல்வீங்க? தேவ சித்தம், தேவ சித்தம் எடுத்துட்டு போட்டோம். நமக்கு இந்த பூமியில் என்னப்பா ஒண்ணுமே ஒண்ணு வேணாம், ஒண்ணு எடுத்துட்டு போட்டோம்பா. நமக்கு என்னப்பா இருக்கு இந்த உலகத்துல? நம்ம எல்லாம் பரலோகம் போயிடுவோம்பா. பரலோகத்துல இதுதானே இருக்காங்க. நம்ம என்ன திரும்ப சொல்வோம்? எவன்டா அவன் எர்றா மம்டிய, என் ப்ராப்பர்ட்டில இருந்து கல்ல போடுறியா? பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்ப்போம். விட்டுறாத அவனை. நாளைக்கு நான் இல்ல இருக்க மாட்டேன், இன்னைக்கு நாளைக்கு நான் ஊர்ல இருக்க மாட்டேன், நாளைக்கு நான் மண்ணில் இருக்கிறோம் இல்லையோ, நீ விட்டுறாதன்னு சொல்வீங்களா, சொல்ல மாட்டீங்களா? அதுதான் கர்த்தர் சொல்றாரு. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, இந்த உலகத்துல தேவன் உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய நன்மையை விட்டுறாதீங்க. அவர் உங்களுக்கு தாங்க வச்சிருக்கிறாரு. நீங்க விசுவாசிக்காததுனால உலகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நான் அனுமதிக்கிறேன், ஏனென்றால் தேவன் இந்த உலகத்துல என்னை வெற்றி சிறக்க பண்ண வைப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகத்துல ரொம்ப அருமையா சொல்றாருல. எப்படி சொல்றாரு பாருங்க, முடிச்சிடுறேன். உபாகமம் 8:18 வாசிங்க. உபாகமம் 8:18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்து தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். சேர்ந்து சொல்லுங்கள், கர்த்தரை நினைப்பாயாக. சத்தம் போதல, மறுபடியும் சொல்லுங்கள், கர்த்தரை நினைப்பாயாக. கர்த்தரை நினைப்பாயாக. நம்ம என்ன சொல்வோம்? கர்த்தரை நினைங்க என்ன சொல்வோம்? வேடிக்கையா இல்லையா நீங்க சொல்றது? கர்த்தரை நினைச்சதுனால தாங்க இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கேன். கர்த்தரை மட்டும் நினைக்கலன்னு வச்சுக்கொள்ளுங்க, தலகாணி போட்டு வீட்டில் உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருந்திருப்பேன். என்ன போய் கர்த்தரை நினைப்பாயாகன்னு சொல்றீங்களேன்னு சொல்வீங்களா, சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவோம். ஆனா கர்த்தரை நினைப்பாயாகன்னு சொன்னா என்னன்னு சொல்லுது வசனம்? நினைப்பாயாக என்ன? நினைப்பாயாக கர்த்தர் ஒருத்தர் இருக்கார் நினைப்பாயாக அப்படின்னு சொல்லுதா? அது எல்லாருமே நினைக்கிறாங்க. கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு. கிறிஸ்தவர்கள், பெயர் கிறிஸ்தவர்கள் கூட கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, கர்த்தர் ஒருத்தர் இருக்காருன்னு நம்புற கூட்டம் அதிகமா இருக்கு இந்த உலகத்துல. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமேன்னு சொல்லி? கர்த்தர் இருக்கிறார்ன்றதை நினைக்கும்படி அவர் சொல்லல. கர்த்தர் இருக்கிறாரா? இருக்கிறாரு. கர்த்தர் நினைக்கிறியா? ஆமா இருக்கு, நினைக்கிறேங்க. ராத்திரி தூங்கும் போது நினைக்கிறேன், பகல நினைக்கிறேன், போகும்போது நினைக்கிறேன். இந்த நினைப்பை பத்தி வேதம் சொல்லல. எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தரை நினைப்பாயாக என்ன? ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு எனக்கு பலத்தை தருவார் என்பதை நினைப்பாயாக. எத்தனை பேருக்கு புரியுது? நான் வேலைக்கு போறேன், எப்படி நடக்குமோ, ஆதாயம் கிடைக்குமோ, நன்மை வருமோ, அதை நினைப்பாகன்னு சொல்லல. நான் இன்னைக்கு போறேன், எனக்கு ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறாரு, நிச்சயமாய் நான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பேன், அதை நினைப்பாயாக. எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தரை நினைப்பாயாகன்னு நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? கர்த்தர் இருக்கிறாரு, நம்புறேன், அவர் தாங்க நம்பிட்டு இருக்கேன், அவர் தாங்க. இப்போ இன்னொரு வசனம் கூட இருக்கும் பாருங்க, நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரான ஒரு வசனம். கர்த்தரை நம்புகிறவனோ, கர்த்தரை நம்புகிறவனோ, சத்தம் பத்திலே, கர்த்தரை நம்புகிறவனோ என்ன நம்ப சொல்லுது வசனம்? கர்த்தரை நம்புவது என்ன அர்த்தம்? நம்ம நினைச்சுக்கலாம் கர்த்தரை நம்புவது, அதுதானே நம்பிக்கிட்டு இருக்கோம். கர்த்தரை நம்புங்க செழிப்பீங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் கர்த்தரை நம்புறேன், கர்த்தரை நம்புறேன், அவர் தாங்க நம்பிக்கிட்டு இருக்கேன். ஒரு நய பைசா முன்னேற்றம் இல்லை வாழ்க்கையில். கர்த்தரை நம்புனா என்னங்க?
கர்த்தர் என்னை செழிக்க பண்ணுவார், அதை நம்புங்க. கர்த்தர் என்ன கனப்படுத்துவார், அதை நம்புங்க. அதை நம்பினாதான் செழிப்பு வரும் வாழ்க்கையில. கர்த்தர் என்னை ஆரோக்கியப்படுத்துவார், அதை நம்புங்க, அப்பதான் ஆரோக்கியம் வரும் வாழ்க்கையில. கர்த்தர் குழப்பத்திலிருந்து நீக்கி எனக்கு சமாதானத்தை தருவார், அதை நம்புங்க, அப்பதான் வாழ்க்கையில சமாதானம் வரும். எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். ஆட்டோல இருந்து, கார்ல இருந்து, மாட்டு வண்டியில இருந்து, வீட்டில இருந்து, எல்லா இடத்துல இருக்கு. ஆனா ஒருத்தர் வாழ்க்கையிலும் செழிப்பே இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான்னா கர்த்தரை நீங்க என்ன நம்புறீங்க அதான் முக்கியம். கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்கன்னா இல்ல, கர்த்தரனை செழிக்க பண்ணுவார், கர்த்தரனை ஐஸ்வர்யவானாய் மாற்றுவார், இப்ப இருக்கிறத விட 1000 மடங்கனை அதிகமாய் மாற்றுவார். நான் நன்றாய் இருக்கும்படி கர்த்தரனை மேன்மைப்படுத்துவார், எல்லா இடத்திலையும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுவார். அதை நான் நம்புறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. சும்மா கர்த்தரை நம்புனா என்ன நம்புனா எல்லாரும் தான் நம்பிக்கிட்டு இருக்கான். இல்ல இல்ல, கர்த்தர் என்னை செழிக்க பண்ணுவார் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் என்னை வெற்றி சிறக்க பண்ணுவார் என்று நம்புகிறேன். வெற்றி வரும். கர்த்தர் என்னை ஆரோக்கியமாக்குவார் நம்புறேன், ஆரோக்கியம் வரும். கர்த்தர் என்னை மகிழ்ச்சியின் பிள்ளை தாட்சியாக மாற்றி எனக்கு பிள்ளையை தருவார், அதை நான் நம்புறேன். கர்ப்பத்தின் கனி ஆஸ்வதிக்கப்படும். கர்த்தருக்கு ஒரு நல்ல ஒரு லைஃபை கொடுப்பார், நல்ல ஒரு வாழ்க்கை கொடுப்பார், அதை நம்புறேன். நல்ல வாழ்க்கை வரும். ஏன்? நீங்க எதை நம்புறீங்களோ அதானே வரப்போகுது உங்க வாழ்க்கையில. ஆமீன் சொல்றவங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பிப்ரவரி மாதம், இந்த முதலாவது கர்த்தருடைய வாரத்தில், கர்த்தருடைய நாள்ல நான் விசுவாசிக்கிறவர் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர் என்னை வெற்றி சிறக்க பண்ணுவார், அவர் என்னை வெற்றி சிறக்க பண்ணுவார். இங்க வேற நோக்கம், அங்க வேற நோக்கம் இல்லை. அங்க என்ன நோக்கமோ அதே நோக்கம் என் வாழ்வில் நிறைவேறுவதற்காக தான் என்னை ஜெபிக்க சொல்றாரு, என்னை பிளான் பண்ண சொல்றாரு. ஆகவே சூழ்நிலையை குறித்து நான் பேசாமல் என் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெரிதாக எண்ணி நான் பேச போகிறேன். நன்றை கவனியுங்கள். சரியான பிரசங்கம் சரியான தகவலை கொடுக்கும், சரியான தகவல் சரியான நம்பிக்கை கொடுக்கும், சரியான நம்பிக்கை சரியான பதிலை கொடுக்கும். தவறான பிரசங்கம் தவறான தகவலை கொடுக்கும், தவறான தகவல் தவறான நம்பிக்கை கொடுக்கும், தவறான நம்பிக்கை தவறான பதிலை கொடுக்கும். அல்லேலூயா. சரியான பிரசங்கம் என்ன? அவரை பற்றிய பிரசங்கம், அவருடைய வார்த்தை பற்றி பிரசங்கம். அவர் வார்த்தை சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் எல்லா இடங்களிலேயும் எப்பொழுதும் எங்களை அவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். இதுதான் தேவ பிள்ளையுடைய தலையெழுத்து. இதுதான் அவருடைய தலையெழுத்து. சரியான பிரசங்கம், சரியான தகவல். என்ன சரியான தகவல்? பரலோகத்தில் இருக்கக்கூடியவைகளை நான் கட்டவிழ்க்கும் பொழுது பூலோகத்தில் என் லைஃப்ல அது ரிலீஸ் பண்ணப்படுகிறது. சரியான தகவல், சரியான நம்பிக்கை என்ன? கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புறேன், கர்த்தர் இல்ல இல்ல என்ன செழிக்க பண்ணுவார் நான் நம்புறேன், என்ன விடுதலை ஆக்குவார் நம்புறேன், 1000ங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு என் கரங்களை பிளஸ் பண்ணுவார், அதை நான் நம்புறேன். சரியான நம்பிக்கை. கொஞ்ச நாள்ல பார்ப்பீங்க, சரியான ரிசல்ட் வந்துடும், சரியான பதில் வந்துடும், சரியான நன்மை உங்கள் வாழ்வில் பெற்றுக்கொள்வீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். உள்ள வெளி அத்தனை பேரும் நல்ல கரங்களை உற்சாகமாய் தட்டி, எங்களை எப்பொழுதும் எல்லாவற்றிலும் எல்லா இடத்திலேயும் வெற்றி சிறக்க பண்ணுவது தேவாதி தேவனுடைய தெய்வீகமான நோக்கம். தேவனுடைய ஒரே ஒரு நோக்கம் எல்லா இடங்களிலேயும் வெற்றி அடைவதல்ல, வெற்றி சிறப்பது. எத்தனை பேர் ஏதாவது நீங்க விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். என் குடும்பத்தில் நான் வெற்றி சிறப்பேன், என் பிள்ளைங்க விஷயத்தில் நான் வெற்றி சிறப்பேன், நான் ஜெயிப்பேன், நான் தோற்று போக முடியாது. ஏன்னா என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் நான் நேசிக்கிற தேவன். நான் அவருக்குள்ளாக இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன். அல்லேலூயா. பல நெருக்கங்கள் உங்களை பாதிக்கிறதா? நெருக்கங்களை பார்க்காதீங்க, நீங்க ஒரு ராஜ்யத்துக்குள்ள இருக்கீங்க, அதை பாருங்க. எந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன்? கிறிஸ்துவுக்குள் என்ற ராஜ்யத்துக்குள்ள நான் இருக்கிறேன். அப்ப அந்த ராஜ்யத்துக்குள்ள நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னா, என்னை நெருக்கக்கூடிய நெருக்கங்களை பார்க்காமல் இந்த ராஜ்யத்திலே என்னை ஆளக்கூடிய ராஜாவை நான் பார்க்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க ராஜாவை நான் பார்க்கிறேன்? நமக்கு பாருங்க, இப்போ இந்த ஆட்சி சொல்றாங்கல்ல, எப்படி சொல்றது, ஜனநாயக ஆட்சி. நம்ம இப்ப ஜனநாயக ஆட்சியில் இருக்கோம். சொல்லுவாங்க மன்னராட்சி மக்களாட்சி. சொல்லுங்க பார்க்கலாம், மன்னராட்சி மக்களாட்சி. நம்ம எந்த ஆட்சியில் இருக்கோம்? மக்களாட்சியில் இருக்கிறதுனால மன்னராட்சியினுடைய மகிமை நமக்கு தெரியல. மன்னராட்சினா என்ன தெரியுங்களா அர்த்தம்? மன்னராட்சினா ராஜாக்களின் ஆட்சி. ராஜாக்களின் ஆட்சினா என்னன்னா, ஒரு ராஜா ஒரு நாட்டை ஆள்றாருன்னா அந்த ராஜாவுக்கு தான் அந்த நாடே சொந்தம். புரியுதா உங்களுக்கு?
நம்ம மக்களாட்சி ஜனநாயக ஆட்சியில் இருக்கிறதுனால மன்னராட்சியை பத்தி நமக்கு புரிய மாட்டேங்குது. மன்னராட்சி ராஜாவின் ஆட்சி என்றால் அந்த நாடே ராஜாவுக்கு சொந்தம்னா சும்மா இல்லை, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய செடி கூட ராஜாவுக்கு தான் சொந்தம். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய புல் பூண்டுகள் கூட ராஜாவுக்கு தான் சொந்தம். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடும் ராஜாவுக்கு. அவர் நினைச்சாருன்னா என்ன வேணா பண்ணலாம். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏரி, நிலப்பரப்புகள், மலைகள், காடுகள், வனப்பகுதிகள், அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதன் முதற்கொண்டு அத்தனையும் ராஜாவுக்கு சொந்தம். ராஜா என்ன வேணா செய்யலாம், யாரை வேணா வீட்டுக்குள்ள வேலைக்கு வச்சுக்கலாம். அந்த ராஜா போயிட்டு எந்த தண்ணீரை வேணா தன்னுடைய உபயோகத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். அத்தனை அதிகாரம் பெற்றவர் தான் ராஜா. எத்தனை பேருக்கு புரியுது? அந்த ராஜாதி ராஜாவுக்கு பிள்ளை தான் நீங்களும் நான்ன்றதை நீங்க மறந்துடக்கூடாது. எத்தனை பேர் சொல்றீங்க இது ஜனநாயக ஆட்சி வெளியே ஆளுது, ஆனா உள்ள மன்னர் ஆட்சி ஆழ்ந்து கொண்டிருக்கிறது, ராஜாவின் ஆட்சி. இந்த ராஜ்யத்துக்குள்ள நல்ல கவனிங்க, என் ராஜ்யத்துக்குள்ள வேற யாரும் ஆளுகை செய்யல, ராஜாதி ராஜா ஆளுகை செய்யறாரு. அப்ப எத்தனை பேரால் விசுவாசிக்க முடியுது? ராஜாதி ராஜா ஆளக்கூடிய அந்த ராஜ்யத்துக்குள்ள நான் இருக்கிறதுனால என் வாழ்க்கை எல்லா இடத்திலையும் எனக்கு வெற்றி என்பது மற்ற முடியாத உண்மை. எப்படி கொண்டு வர்றது? அனுமதிங்க. பரலோகத்தில் இருக்கக்கூடிய மகிமையை வாய் திறந்து ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில அனுமதிங்க. நிச்சயமாகவே உங்கள் வாழ்வில் அது வெளிப்படும். இது என் வாழ்க்கை மாறணும். எத்தனை பேர் சொல்றீங்க ஸ்கூல்ல நீங்க எவ்வளவுதான் படிச்சாலும் அதுக்கு வயிற்றுக்கு படிப்பு, இங்க நீங்க படிக்கிறது எல்லாமே வாழ்க்கைக்கு படிப்பு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வயிற்று படிப்பு முக்கியமா, வாழ்க்கை படிப்பு முக்கியம்? பாருங்க, வயிற்று படிப்பு படிச்சு மனுஷன் எவ்வளவு உயரத்துக்கு வரணுமோ அந்த அளவுக்கு உயரத்துக்கு வந்துட்டான். ஆனா வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை. மனுஷன் பூமியில இல்லைங்க, நிலாவிலேயே போய் காலை வச்சுட்டான். அல்லேலூயா, அவ்வளவு அறிவு வளர்ந்துடுச்சு. வாழ்க்கையில வந்து பார்த்தா நிம்மதியே இல்லை. எங்கப்பா சம்சாரம்? அது மின்சாரமா போயிடுச்சுங்க. ஒரு மனைவியை ஒழுங்கா குடும்பம் நடத்த தெரியல அநேகருக்கு, ஒரு பிள்ளைகளை வச்சு குடும்பம் நடத்த தெரியல, ஒரு சின்ன ஒரு நிலையை வச்சு தெரியல. ஆனா மனுஷன் என்ன பண்றான்? PhD, அந்த டி, இந்த டி, டிடி, எல்லா டிடியிலும் மனுஷன் போயிட்டான். தன்னை நடத்துறதுக்கு மனுஷனுக்கு தெரியல. எத்தனை பேருக்கு புரியுது? வயிற்று கல்வியை விட வாழ்க்கை கல்வி முக்கியம். இங்க உங்க வாழ்க்கைக்கு தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாழ்க்கை முக்கியம். இங்க இப்படியே வந்துட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு நாளும் தோத்து போக மாட்டீங்க. எத்தனை பேர் சொல்றீங்க இங்க நீங்க ஜெயிக்கணும்? அதுக்காக தான் வசனம், அதுக்காக தான் சர்ச், அதுக்காக தான் பாஸ்டர், அதுக்காக தான் ஆவியானவர், அதற்காக தான் இயேசுவினுடைய ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்? இங்க நீங்க ஜெயிக்கணும். வெற்றி சிறக்க பண்ணுகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அந்த படிப்புக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? அதை பார்க்கலும் மேலானது இந்த படிப்பு. ஆமென் சொல்றவங்க அல்லேலூயா.